أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிருக்கும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பிரக்கத்தோட நம் சபர்பிற 6க்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். வருடங்கள் பிறந்து 1 மாதங்கள் போய் மறுமாதம் நம்மள்கிட்ட வந்துருச்சு. நம்மளுடைய நாட்கள் ஒன்று போகும்போது நம்ம ஆயுளில் 1 நாள் குறையுது, செல்வங்களில் கூடுதா என்ன கணக்கு நம்மளுக்கு நம்ம அதை பார்க்கக்கூடாது, நமக்கு தேவையில்லை. நமக்கு நினைக்க போகிறது எல்லாம் நம்ம ஆயுளில் 1 நாள் குறையுது, நம்ம அமலில் 1 நாள் கூடணும், ஒரு அமல் கூடணும். ஒரு நாளைக்கு 1 நாள் ஒரு சுபஹான் அல்லாஹ்வாவது அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். எப்போதும் சொல்கிற சுபஹான் அல்லாஹ்வை விட ஒரு சுபஹான் அல்லாஹ்வாவது நம்ம என்ன செய்யணும், அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி தொழுகையுடைய ரக்காயத்துகளும் நஃபிலான தொழுகைகளில் ஒரு நாளைக்கு 1, வாரத்துக்கு என்னால் ஒரு கணக்கு வச்சு நம்மளுடைய அமல்கள் கூடுதலாக அல்லாட்ட போகும். நம்மளுடைய நாட்கள் நேரங்கள் எவ்வளவு ரெக்கை கட்டி பறக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த அதே வானம் பூமி தான் இப்பவும் நம்மகிட்ட இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில், நபிமார்களுடைய காலத்துலலாம் அந்த நேரத்தில் எவ்வளவு பரக்கத்துகள் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்மளுக்கு பரக்கத்து இருக்கா அப்படின்னு ஒரு நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமே. பரக்கத்தை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். தேடி எடுத்தோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நம்ம தெரவியத்தை அடையலாம். அல்ஹம்துலில்லாஹ். அவசரகதி 5 வக்து தொழுகிறோம். அல்லாஹ் நாடினால் அதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் நாடணும். அல்லாஹ் நாடினால் விட்டுருவான்னு நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய ஒவ்வொரு சஜிதாவின் நேரத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய அவங்க காலத்தில் இருந்த ஒரு இபாதத்து நிறைந்த ஒரு மனிதர் ஆபித், அவங்கள்ட்ட சொல்கிறேன், அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இபாதத்து செய்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் என்ன சொன்னான், என்னுடைய உம்மத்துமார் கடைசி இறுதி நபி கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் குழப்பங்கள் சூழ்ந்து இருக்கிற அந்த நேரத்தில், உலக சிந்தனைகள் மிகுந்து இருக்கிற நேரத்தில், இப்போ மிகுந்து தானே இருக்குது நம்மளுக்கு உலக சிந்தனை, எதில் குறைவாக இருக்குது. கொஞ்ச நேரம் கிடைச்சா அந்த ஃபோனை எடுத்து யூடியூப், அது என்ன, அது புரியுதோ புரியலையோ, நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதை அப்படி தள்ளி விட்டு பார்க்கல, அது ஒரு ஆனந்தம். சின்ன பிள்ளைங்க தானா, என்ன மாதிரி வயசானவங்களையும் நான் சொல்கிறேன். அப்போ அதில் அந்த நேரத்தை செலுத்தக்கூடிய நாம இந்த நேரத்தில் சுப்ஹான் அல்லாஹ் சொன்னோம்னா நம்மளுக்கு சேமிப்பு கிடைக்குமேன்னு நினைக்கிறோமா? ஒரு நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னை அடியா புகழ்ந்துட்டாங்க. அப்படிப்பட்ட நம்மளை ரசூல் அப்போ அல்லாஹ் சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட, என்னுடைய அடியார்கள் இறுதியாக வரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் குழப்பங்கள் நிறைந்த துனியாவுடைய மோகம் நிறைந்த இந்த நேரத்தையெல்லாம் ஒதுக்கிட்டு எனக்காக 2 ரக்காயத்து தொழுகக்கூடிய தொழுகை இவர்களுடைய 70 வருட வணக்கத்தை விட மிகைத்ததுன்றான். இன்னைக்கு நாம அல்லாஹ் முன்னால எப்படி நிற்கிறோம், தக்பீர் கட்டுறோம், நிற்கிறோம், தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளை தொழுகையாளியா உலகத்தில் நல்ல அடையாளம் காட்டியிருக்காங்க. அவங்க நல்லா தொழுவாங்கப்பா, நெத்தியை காய்ச்சிரும், முட்டிகள்லாம் காய்ச்சிருது, நானும் தொழுகிறேன், நேரம் ஆயிடுச்சு, வக்து வந்துருச்சு, எல்லாம் நம்ம எல்லாமே செய்கிறோம், எல்லாம் அல்லாவுக்காக தான், அல்லாவுடைய சிந்தனையோடு தான். ஆனால் அந்த தொழுகையெல்லாம் ரப்பிட்ட போய் சேரணுமே, சேர்ந்துருக்கோம். இந்த 2 நிலையில் நம்மளுடைய தொழுகையை நம்ம நினச்சி பார்த்தோம்டா, தொழுகை இல்லைம்மா, அது மட்டும் இல்லை, எல்லா அமல்களும் அல்லாவுக்காக ஒரு 10 ரூபா சதக்கா கொடுக்கும்போது அல்லாஹ் அந்த சதக்காவின் மகிழ்றான். என்ன சொல்கிறான், அந்த ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த தவறுக்காக நான் சதக்கா கொடுக்குறேன் அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டோம்டா, அல்லாஹ் சொல்கிறான் இவன் நேசருங்கிறானா. சுப்ஹானல்லாஹ். அந்த சதக்காவை கொண்டு அவன் என்ன செய்கிறான், என்னுடைய நேசர்னு சொல்கிறான். அப்போ நம்ம தஸ்பீஹை ஓதும்போது மலக்குகளுடைய செயலை என்னுடைய அடியான் செய்கிறான் அப்படிங்கிறான். மலக்குகளுக்கு தானே உணவே அது தானே. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எல்லாமே அவங்களுக்கு அதுதானே உணவே. இன்னைக்கு நம்மளுக்கு அதான் உணவு. நான் இன்றைக்கி 100 முறை சுப்ஹானல்லாஹ் ஓதுனேன், அதனால எனக்கு பசிக்கலை இல்லையே. நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப தஸ்பீஹ் ஓதிட்டேன் ரொம்ப பசிக்குதும்போம், திக்ரு ஓதிட்டேன் எனக்கு தாகமாக இருக்கும்போம், குர்ஆன் ஓதிட்டேன் ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதாவது திங்க போனால் தாங்களேம்போம் நம்ம. ஆனால் மலக்குமார்களுக்கு அதுதானே உணவே.
அதை நம்ம செய்யும் போது அல்லாஹ் என்ன சொல்றானா, வழக்குமார்கள் செய்யக்கூடிய அமலை என்னுடைய அடியான் செய்யறானே அப்படின்னு மகிழ்றான். அப்ப அந்த அடிப்படையில நாம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நாட்கள்ல, நம்மளுடைய ஆயுள்கள்ல அல்லாஹ் வருடங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கான், நேரங்களை கொடுத்துருக்கான். உலகத்தை ஆள்றதுக்கா, உலகத்துல உள்ள வசதிகளை நமக்கு இருக்கிறதுக்கா, நம்ம பிள்ளைகளை பார்த்து வாழ்றதுக்கா, நம்மளுடைய சொத்து சொத்தை சேர்த்து வைக்கிறதுக்கா அல்லாஹ் ஆயுளை கொடுத்துருக்கான். ஆயுளை கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம பாவங்களை மன்னிப்பதற்காகவும், அமல்களை அதிகப்படுத்த செய்யறோமா, அமலை விட்டு விலகி இருக்கமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சான்ஸ் கொடுத்துக்கிட்டே வர்றோம். அந்த சான்ஸை நம்ம இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியில் நம்ம நாட்களை செலுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம்ம இந்த சுப்ஹான் அல்லாஹ்வுடைய சிறப்புகளை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சரி, எத்தனாவதோட நிப்பாட்டணும்? அது மட்டும் கேட்டாரு. மைக் இருக்கு, பேசிக்கிட்டே இருங்க, எங்கிட்ட கேள்வி மட்டும் கேட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள்கிட்ட நானே பதிலும் சொல்லிடுறேன். 3 அதாவது சிறப்புகள்ல பல இருக்கு, அதுல நம்பர் போட்டு 3 விஷயம் சொன்னோம். இப்ப 4ஆவதாக நம்ம சுப்ஹானல்லாஹ்ங்கிற தஸ்பீஹ் நம்ம செய்யும் போது சொர்க்கவாசிகளும் நம்மளோட சேர்ந்து என்ன செய்வாங்களாம்? சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சொர்க்கவாசிகள். அந்த சொர்க்கவாசிகளே நம்மளா இருந்துட்டா எல்லாம் நாடு சொர்க்கம் சொன்னாலே யாருக்காவது சிரிப்புல வராம இருக்குமா? எல்லாருக்குமே முக மலர்ச்சி வந்துடும் சொர்க்கம்ல. இந்த இடமே பாருங்களேன், நம்ம செலவாத்து ஓதும் போதெல்லாம் ஏசி போடலை, செலவாத்து ஓதி முடிச்ச உடனே ஏசி வந்துருச்சு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இதுலயே நம்ம நினைச்சு பார்ப்போமே, இந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுடைய மாற்றங்கள் எப்படி வருது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த செலவாத்து ஓதி முடிச்ச பிறகு துவாவுல யாரும் வேர்த்திடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நாட்டம். இது ஹாதிமா போட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கரண்ட் போகாம இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் நாட்டம் இருந்தாதான் அதையும் நம்ம அனுபவிக்க முடியும். அந்த அடிப்படையில சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய வார்த்தைய துனியாவுல இருப்பவர்கள் சொல்லும் போது, சொர்க்கம்னு தீர்மானிக்கப்பட்ட சொர்க்கவாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்மளோட சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்களாம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 10வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம பிறரை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? சலாம் சொல்லணும். சலாம் சொல்லும் போதே அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹுடைய நினைவுகள் அவங்களுக்கு வரணும்னு துஆ செய்யணும். இப்ப சலாம் கூட நம்ம பாதியோடதுன்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு மஜ்லிஸ்ல கூட முழுமையா சலாம் சொன்னவங்க எத்தனை பேர் நம்ம கணக்கெடுத்தோம்டா, சில பேரை தவிர பல பேர் பாதி சலாம் தான். வருடங்கள் உருண்டு போய்கிட்டு இருக்குமா நம்மளை விட்டு? சலாம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய துவா. அந்த சலாத்தை பத்தி உங்களுக்கு எவ்வளவோ விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றோம். ஒருத்தருக்கு மட்டும் சலாம், ஒரு உறவை சொல்லி, இப்ப நான் சொல்றேன் அக்கா உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், கூட்டத்தில் இருக்கல சொல்லக்கூடாது. அவங்க மட்டும்தான் பதில் சொல்லணும், மொத்தமா தான் சலாம் சொல்லணும். அப்ப அதை தர்ம சங்கடமான மலக்குமார்கள் நம்மளுக்கு எழுதக்கூடிய ஏடுல எழுதக்கூடியதை எப்படிமா எழுதுவாங்க? ஒவ்வொரு நேரமும் நினைச்சு பார்ப்போமே, கொஸ்டின் தவறிட்டா நம்மளுக்கு மார்க் வருமா? அப்ப அவங்க நம்மளுக்கு ஆன்சர் மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறது யாரு? நீங்களும் நானுமா? மலக்குமார்கள் தான் நம்மளுக்கு மார்க் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம ஏடுகளில் எழுதிக்கிட்டே இருக்காங்க. எது வரைக்கும் எழுதுவாங்க? நம்ம மௌத்தாயி ஜனாசா தொழுகை வச்சு கபிரிஸ்தான்ல போய் அந்த கபிரிஸ்தான்ல அடக்கும் போது அங்கே உள்ள மக்கள்கள் என்ன பேசுவார்கள் என்று கேட்டு அதை எழுதி மடிக்க சொல்லுவான் அல்லாஹ். அங்க கபிரிஸ்தான்ல நம்மளை பத்தி என்ன பேசப்படும் நம்ம பிள்ளைங்க. அதனாலதான் உறவுகள் நின்று தல்கீன் செய்யுங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனவங்கெல்லாம் வந்துருவாங்க, உறவுகள்லாம் பெத்த பிள்ளைங்க, கட்டிய கணவர், சகோதரன் நின்று என்ன செய்வாங்க? தல்கீன் செய்யன்னா அந்த அவங்கள பத்தி நல்ல விதமா பேசி துவா செய்யறதுக்கு பேர் தல்கீன். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தை முழுமையாக சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். சலாமும் ஒரு தஸ்பீஹுடைய நன்மையை, ஒரு துவாவுடைய பரக்கத்தை நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 5ஆவதாக நம்மளுடைய வாழ்வுல இந்த தஸ்பீஹ் ஓதுறதுனால பல அற்புதங்களை அல்லாஹு தஆலா செய்யாம விடுவதில்லைங்கிறாங்க கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நினைக்கிறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம சமைக்கிறோம், நம்ம எல்லாமே நம்ம தான் செய்யறோம். என் கணவர் சம்பாரிச்சிட்டு வர்றாரு, எனக்கு எல்லாம் கிடைச்சிருது. ஆனா தொழுகை மட்டும் ரொம்ப ரொம்ப பல பேர் வீட்டுல சுபுடைய தொழுகையுடைய மாகுல் இன்னும் வரலமா. நவுது பில்லாஹி மின்ஹா. தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையாளிகள் நம்ம தொழுகிறோம் இல்லை, தொழுகாதவர்களுக்கு நம்ம துஆ செய்யும் போதுதான் நம்மளை அல்லாஹ் தொழுகையாளியா காட்டுவான்.
நான் தொழுகிறேங்கிற வார்த்தை பண்றதை விட யாரெல்லாம் தொழுகாம தூக்கத்தை கொடுத்துருக்காயோ அவர்களெல்லாம் எழுப்பி நீ தொழுக வச்சிருயா அல்லாஹ் நம்ம கேட்கும்போது யாருக்காவது அல்லாஹ் தாலா அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டான்டா சொல்லுவானா, இந்த மனிதனை தொழுகிறதுக்காக துவா செஞ்சாங்க இல்லையா, அவங்களை நிரந்தர தொழுகையாளியா நான் மாத்திட்டேங்கிறான். நம்ம எந்திரிக்கணுமே, நம்மளும் எந்திரிக்கணுமே. நமக்கு அந்த நேரம் நம்மளை பத்தி தான் துவா ஞாபகத்துக்கு வரும். பொதுவான துவா எத்தனை பேர்கிட்ட இருக்கு? யாரோ ஒருத்தர் கேட்கிற துவாவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம துவாவை கொண்டு எத்தனை பேர் வாழ்வாங்கன்னு அல்லாஹ் அறிஞ்சவன். நம்ம சொல்லிட முடியாது, நான் உங்களுக்கு துவா கேட்டேன் அது காரியம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்போம் ஒரு சிலர்கிட்ட. அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் துவா செஞ்சேன். துவா செய்யணும், அதை செஞ்சதை நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எப்படி பொருள் கொடுத்து யாருக்கு உதவி செய்யறத சொல்லி காட்டக்கூடாதோ அதே மாதிரி துவாக்களை நம்ம என்ன செய்யணும்? மறைவாக கேட்கிற துவா, அறியாதவர்களுக்கு மறைவா கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அந்த துவா செய்யும் போது நம்மளால முடிஞ்ச தஸ்பீஹாத்துல செஞ்சுட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சோம்னா அந்த துவாவின் வெற்றி கிடைக்குங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா தஸ்பீஹை கொண்டு நம்மளுக்கு அற்புதத்தை நடத்துவான் அப்படிங்கிறதுக்கு மரியம் சூறாவை எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியுமா? மரியம் சூறாவை எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் எப்படி அற்புதத்தை நகட்டுவான் தஸ்பீஹில அப்படின்டா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய தூக்கிட்டு வரையில ஈசா அலைஹிஸ்ஸலத்தை தூக்கிட்டு வர்றாங்க இல்லையா, தூக்கிட்டு வரும்போது இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது மக்களுக்கு சாடை காட்டுங்கன்றாங்க. நான் பேசாத நோன்பு வச்சிருக்கேன், நான் பேசாத நோன்பு அப்ப இருந்துச்சு, இப்ப இல்லை. ஆனா இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆலிமாட்ட போனை கொடுத்துட்டு நான் உட்கார்ந்துருக்கலாம். அப்ப பேசா நோன்பு அந்த காலத்துல இருந்துச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் சொன்னா நீங்க சைகை காட்டுங்கன்னு சொன்னா சைகை காட்டினாங்க. அந்த நேரத்துல அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்குள்ள தஸ்பீஹத்துல இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அதை மரியம் சூறாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எடுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, துவா கேட்குறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை நான் கொடுத்துருவேங்கிறான். அதை கேட்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எனக்கு வயசாயிருச்சு, மனைவிக்கு வயசாயிருச்சு, எப்படி அல்லான்னு கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட 3 விஷயம் வரும், மாற்றம் நடக்கும். அந்த 3 விஷயம் மாற்றம் நடந்துட்டா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நான் தந்துடுவேங்கிறான். அது என்ன வாக்கியம்? யார்கிட்டையும் நீங்கள் பேச முடியாது. முதல் காரியம் ஜாடை தான் செய்வீங்க 3 நாளைக்கு. இப்போ நம்மளாம் அப்படி இருந்தோம்னு வைங்களேன், நம்ம வீட்டுக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. 3 நாளைக்கு வெறும் சைகை மட்டும்தான் செய்வாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அல்ல இது ஒரு அடையாளத்தை கொடுத்தான். இப்போ என்ன சொல்றாங்க ஆய்வாளர்கள், டாக்டர் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ஒரு குழந்தை இல்லாத மனிதனை 3 நாள் பேசாம இருந்து மெடிசன் எடுத்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ ஆய்வு செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதங்களை கொட்டி வச்சிருக்கான், கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான், இனிமேயும் கொடுப்பான். எது வரைக்கும்? கியாமத்து நாள் வரையும். கியாமத்து நாள்ல மட்டும் கொடுத்துட்டு பேசாம இருக்க போறான். அதுக்கு பிறகு நம்ம விடுறோமா அவனை அப்பவும் விடுவோமா? விட மாட்டோம்ல. யாரெல்லாம் எனக்கு சொர்க்கம் தான். சரி சொர்க்கம் தந்துட்டான், எனக்கு எவ்வளவு பெருசு தந்திருக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, கடைசியில நுழையக்கூடிய ஒரு சொர்க்கவாசிக்கு கிடைக்கிற சொர்க்கத்தின் அளவு எவ்வளவுமா? ஏற்கனவே சொன்னமே, மயில் அளவு சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயில் அளவு சொன்னாங்க. சரி மறந்துருக்கும் போல. சரி அதையும் ஞாபகப்படுத்துவோம். எவ்வளவு நாளைக்கு அல்லாஹ் தஆலா எங்களை சொல்ல வச்சு உங்களை கேட்க வச்சிருக்கேன்னு தெரியல. உங்களை கேட்க வைக்கிறதுனால தான் என்னையும் சொல்ல வைக்கிறான். அந்த ரப்பிக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். அல்லாஹ் தஆலா கடைசியாக இது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சஹாபாக்கிட்ட வர்ணிக்கிறாங்க. எந்த நபியும் சஹாபாக்கிட்ட சொர்க்கத்தை பற்றி இவ்வளவு தூரம் வர்ணிச்சது இல்லை. நம் கண்மணி நாயகம் வர்ணிக்கிறாங்க. எப்படி வர்ணிக்கிறாங்க? கடைசியாக நரகத்தில் இருந்து கடைசியாக வெளியாகக்கூடிய ஒரு மனிதர். ஒரு 2000 வருஷம் அல்லாஹ்வை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். எத்தனை வருஷம்? யாஹன்னான் யாமன்னான் யாஹன்னான் யாமன்னான் இந்த தஸ்பியை ஓதிக்கிட்டே இருப்பாராம். அப்ப அல்லாஹ் கேட்பானா, ஏப்பா உனக்கு என்னதான் கோரிக்கை? இத்தனை வருஷமா நீங்க என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கே என்ன? ஏன் அல்லாஹ், இந்த நரகத்துல இருந்து என்னால தாங்க முடியலை, இத்தனை வருஷமா இருக்கேன், நீ உன்னுடைய கருணையை கொண்டு என்னை வெளியேற்றி. நான் வெளியேற்றி என்னை வச்சிரு, நரகத்துல இருந்து என்னை சொர்க்கத்துக்கு கூட்டு போன கூட என்னை சொல்லலை, இந்த நரகத்தை விட்டு வெளியே கொண்டாந்து வச்சிரு. அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டு பிரகாரம் மலக்குமார்களுடைய துணையோட நரகத்தை விட்டு வெளியே உட்காந்து, இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன், ஏன்னா கேட்க மாட்டேன்,
எனக்கு கேட்க மாட்டேன் தரமாட்டேன்னு சொல்லி சொல்லி நான் கேட்குறவங்க தானே நம்ம. வெளியே கொண்டாந்து விட்டாச்சு, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு பிறகு அந்த மனிதன் திருப்பி யாகன்னான் யாமன், ஏன்னா மந்திர சொற்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாருல்ல. இதை சொன்னோம்னா அல்ல என்னன்னு கேட்டுருவான். பல பேருக்கு இந்த தஸ்பீஹ் தெரியாதுமா. யாகன்னான் யாமன்னான் யாதையான் யா சுபுகான் யாதல் ஜலாலி வல்லிக்கிறான். இது சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ மணித்துளிகள் ஆகும், எத்தனை நிமிடங்கள் ஆகும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல்லாவை இதை சொல்லி கூப்பிட்டுருக்கோம். அப்படி கூப்பிட்டுட்டாலும் நம்ம பெட்டிஷன் ஒரு 7-8 வச்சுருப்போம். நமக்கு துனியா பெட்டிஷன், மறுமையுடைய பெட்டிஷன் நம்ம கொஞ்சமே இருக்கும். அல்ல நம்மளை அனைவரையும் அல்ல அதையும் நிறைவேற்றி கொடுத்து மறுமையும் சீராக்கி கொடுப்பாங்கிற நம்பிக்கை தானே நம்மளுக்கு வாழ்க்கை. இப்போ வெளியே வந்து அந்த மனிதர் சொல்றாரு யாகன்னான் யாமன்னான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அல்லா கேட்குறான், இப்போ உள்ள இருந்து வெளியே வரையில் என்ன சொன்னேன், கேட்க மாட்டேன்ட, இப்போ திருப்பி கேட்குறியே என்னப்பா? அதுக்கு இந்த மனிதர் சொல்லுவாராம், ஏன் அல்லா அந்த நெருப்புடைய அனல் என்னால் தாங்க முடியலை. நெருப்புக்குள்ளே 20 ஏதோ எத்தனை வருஷம் எடுத்திருக்காரு, 2000 வருஷம் உட்காந்துருக்காரு. இப்போ என்ன சொல்றாரு, அனல் தாங்க முடியலை. அதுக்கு என்ன செய்யணும், ஏன் அல்லா நீ சொர்க்கத்துக்கு போகிற பாதையில் என்னைய வச்சிரு. அவங்க அங்கிட்ட விட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, நான் அதை பார்த்துக்கிட்டு என் நேரத்தை போய்க்கிறேன். சொர்க்கத்தில் பாதையை வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், சொர்க்கத்து பாதையில் கொண்டு வச்சுட்டான். கொஞ்சம் பார்த்தாரு, எல்லாரும் போகிறாங்க சொர்க்கத்துக்குள்ளே போகிறாங்களே, நம்மளால் முடியலையே அப்படின்னு நினைச்சாரு. திருப்பி யாகன்னான் யாமன்னான். அல்லாஹ் கேட்குறான், ஏப்பா என்னப்பா திருப்பி என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் அல்லா நான் இங்கனக்குள்ளே உட்காந்துருக்கேன், எல்லாரும் போகிறாங்க சொர்க்கத்துக்கு உள்ளதான் போகிறாங்க, யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போகிற பாதையில் வந்து உட்காந்துட்டேன், ஒருத்த கூட வெளியே வர மாட்டேங்கிறாங்க. வெளியே வந்தால் அவங்க சொர்க்கத்துடைய அழகான அவங்க முகத்தில் நான் பார்த்துக்கிறலாம், பார்க்க முடியலை. அதனால எனக்கு சொர்க்கத்து வாசலில் ஒண்டி வச்சிரு, நான் உள்ளே என்ன நடக்குங்கிறத எட்டி எட்டி நான் பார்த்துக்கிறேன். அல்லாஹ் தஆலா அதையும் இனிமே எதுவும் கேட்க மாட்டேங்க. இது பெரிய ஹதீஸ், புகாரியை எடுத்து பாருங்க, இது இருக்கும் 5வது பாகத்தில். இப்போ கொண்டு வச்சாச்சு, எதுக்கிட்ட வந்தாச்சு, சொர்க்கத்துடைய வாசலில் வந்தாச்சு. வந்து கொஞ்ச நேரம் இருந்தாரு, திருப்பி யாகன்னான் யாமன்னான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அல்லாஹ் கேட்குறான், என்னப்பா திருப்பி என்ன வித்தா, கேட்க மாட்டேன்டா, இப்போ என்ன உனக்கு வேணும்? ஏன் அல்ல நான் எட்டி எட்டி பார்க்குறேன், உள்ளே உட்காந்துருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க எனக்கு சரியாக தெரியலை. அதனால என்னை கூட்டி கொண்டு, இப்போ இங்கேருந்து மலக்குமார்களை கூட்டி கொண்டாந்தே நான் உட்கார வச்சேன். இப்போ என்னை கூட்டில உன வைக்க வேணாம், என்னை பிடிச்சி தள்ளி விட்டுறியா? இல்லை நான் சொர்க்கத்து உள்ளே போய் விழுந்திருக்கேன், நான் அதுக்கு பிறகு உன்னை ஒன்றுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா சிரிச்சுட்டு சொன்னானா, நீ உள்ளே போப்பா, உன்னை தள்ளிலாம் பிடிச்சிலாம் விடமானா, நீ உள்ளே போ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு உள்ளே போகிறாரு. போனால் சொர்க்கம் நிறைஞ்சு இருக்கு, சொர்க்கம் நிறைஞ்சு இருக்குங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அல்லாஹ் கேட்குறாரு, யா அல்லாஹ் சொர்க்கம் நிறைஞ்சு இருக்கேன், எனக்கு இடம் எது? சொர்க்கத்துக்குள்ளே வந்துருந்தானே வந்தார், எங்கனாலும் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறலாம்ல. இல்லை, அப்பவும் என்ன ஆயிடுது, மனிதன் என்றுமே தேவையுள்ள மனிதன். அந்த தேவையை நிறைவேற்றுவது அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு, நம்மளுடைய தஸ்பீகை கொண்டு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ அந்த அடிப்படையில் சொர்க்கத்துக்குள்ளே வந்தாச்சு. நான் எனக்கு இடம் எங்கேயா அல்லான்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானா, உனக்கு 60 மைல் அளவு ஒரு வீடு வச்சிருக்கேன், உள்ள போண்டானா. 60 மைலில் நம்ம ஒரு வீடு கட்டியிருந்தா சுபஹானல்லாஹ், கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். 3 ரூம் வச்சு ஒரு வீடு பிடிக்கிறதே பெரிய, வாடகைக்கு பிடிக்கிறது, சொந்தத்தில் வாங்குறது அல்லாஹ் தஆலா ஒரு சிலருக்கு அல்லாஹ் அந்த அமைப்பை கொடுத்துறான். வாடகைக்கு பிடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். எத்தனை மைலில்? 60 மைலில் ஒரு வீடு. யாருக்கு? கடைசியாக சொர்க்கம் போகக்கூடிய மனிதன். அப்போ முதல்லாம் போனவங்களுக்கெல்லாம். அப்போ நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த மனிதர் எப்படி யாகன்னான் யாமன்னான் அதை ஓதி யாகன்னான் முழுசா ஓதுறதா இருந்தால் யாகன்னான் யாமன்னான் யாதையான் யா சுபுகான் யாதல் ஜலாலி வல்லிக்கிறான். அப்போ நம்ம இதை அல்ஹம்துலில்லாஹ் இதை நம்ம தொடர்ந்து ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. அப்போ இந்த தஸ்பீகை கொண்டு அல்லாஹு தஆலா நம்மளுக்கு பல அற்புதங்களை எப்படி சொர்க்கத்தில் கொண்டு விட்டும் அந்த சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் எல்லாம் கொடுத்தது போல நமக்கும் அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலையும் அல்லாஹு தஆலா சிறப்பையும் செழிப்பையும் தருவானாக என்ற துவாவை நம்ம அதிகமாக செய்வோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போகிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நபியாக போங்க, ரசூலாக போய் அவன்கிட்ட நல்லதை எத்தி வைங்கிறாங்க. அப்படி சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்கள்ட்ட கோபமாக பேசிடாதீங்க. யார்கிட்ட?
மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கோபமா பேசிடாதீங்க, அவன் புரியும்படியா நிதானமாக பேசுவோம். எப்படிப்பட்ட கொடியவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு எல்லாரையும் கொலை செஞ்சவன். அப்படிப்பட்ட கொடியவன்கிட்ட கூட என்ன சொல்றாங்க, கோபமா பேசிடாதீங்க, சாந்தமா பேசுங்கிறாங்க. இன்னைக்கு நாம யார்கிட்டலாம் கோபத்தை நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம்? அதாவது பலகீனமானவங்க தான் நம்ம கோபம் வெளிப்படும். வலுவா இருக்கிறவங்ககிட்ட கோபம் வெளிப்படுமா? பலகீனமானவர்கள்ட்ட. அல்லாஹ் நம்மள அனைவரையும் பலகீனமானவர்களுடன் இணைக்காம பலம் உள்ளவர்கள், அதாவது மார்க்க பலம் உள்ளவர்களோட அல்லாஹ் இணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த பாரமான இதை சுமந்து போகும்போது எப்படிப்பட்ட பாரம், பிரவுன்ட்ட போய் பேசணும், அவன் ஏற்கனவே செஞ்சதை சொல்லி காட்டிட்டான்டா, நிலைமை என்ன ஆகும்? அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, ரப்பி ஹப்லி அந்த ஆயத்தை ஓதுறாங்க. அதாவது 20வது அத்தியாயம் 24வது வசனம், அதுல 8 துவா கேட்குறாங்க. அதை ஓதி பார்த்தா நமக்கு தெரியும். ரப்பி ரஸ்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி கவுலி, அதை நீங்க அப்படியே ஓதி பார்த்த கவுலி வரைக்கும் ஓதி பார்த்தோம்னா தெரியும் அந்த துவாவுடைய மகிமை. இது தஸ்பீஹ் தான். நாம இப்ப திக்கு வாய் வருது, ஏதாவது தடுமாற்றம் இருக்கு, மதரசாக்கல்ல ஓதக்கூடிய துவாவும் இதாக தான் இருக்கு. ஏன்னா திணறுகள் இல்லாம அந்த பிள்ளைங்க ஓதணும் அப்படின்னு நினைச்சு. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், உதவியாளர்களை அல்லாஹு தாலா தருவான். அவன் புறத்துல இருந்து உதவி நம்மளுக்கு கிடைச்சிட்டா உலகத்துல உள்ளவர்கள் உதவி நம்மளுக்கு தேவைப்படாது. அல்லாவின் உதவி நம்மகிட்ட வரணும்டா நம்ம எல்லா விஷயமும் அல்லாட்ட கேட்கலாம். அது ஹலாலான வாழ்க்கையாக இருக்கணும். ஹலாலை பின்பற்றவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைவதாக சரித்திரம் இல்லை. ஆனா இப்ப கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள ஹதீஸ் எவ்வளவு சொல்லி இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு காலம் வரும், எல்லாம் பாதுகாக்கணும், யூதர்கள் ஒரு பொந்துக்குள் நுழைவது போல என்னுடைய உம்மத்து நுழைவார்கள். அவங்க என்ன செய்யறாங்களோ அதை செய்வாங்க. அதாவது வட்டிங்கிறது பெருசா தெரியாது, குற்றமா தெரியாது. இப்ப கூட என்ன சொல்றான், இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கிறணும். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். ஹலாலை கொண்டு நம்ம வாழ்க்கையை அனைத்தையும் நிரப்பக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படி ஒரு பாத்திரத்துல தண்ணி நிறைய பிடித்து வச்சு அதுல சிறு ஓட்டை விழுந்துட்டா அந்த தண்ணிக்கு எப்படி சேதம் வருமோ, அது போல நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல்கள்ல இருந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாம அல்ல பாதுகாக்கணும்டா ஹலாலை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நம்ம தஸ்பீகளை அதிகமா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப தஸ்பீகள் நம்ம செய்ய அல்ஹம்துலில்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்யும் போது மலைகளும் நதிகளும் செடிகளும் பறவைகளும் சேர்ந்து தஸ்பீஹ் செஞ்சுச்சு. அது செய்யக்கூடிய தஸ்பீஹை இவங்க கேட்டாங்க, இவங்க செய்யக்கூடிய தஸ்பீஹை அவங்க கேட்டாங்க. இப்ப நம்ம ஒரு சிம்பிளா சொல்ல போனா, நம்ம ஊர் முதல்ல எல்லாம் காக்கா நம்ம வீட்டுகளில் கத்தும்ல. இப்ப காக்காவை ரொம்ப நாளாச்சுல பார்த்து. இப்போ காக்காவெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது பார்த்துச்சு மனிதர்கள்லாம் ரொம்ப அதிகமாக வாழ்கிறாங்க, நம்ம போக வேணாண்டு இப்போ அது ஒதுங்கி இருக்கா என்னமோ தெரியல. முன்னாடிலாம் நம்ம ஊர்கள்லாம் அந்த காக்கா சவுண்டு காலை நேரத்தில் எப்படி கேட்கும், கரெக்டாக அந்த பாங்கு சொல்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கீக்கி நல்லா கத்த ஆரம்பிச்சிடும். அதில் முதல் விழிக்கக்கூடிய பறவை குருவி தானா. காலையில் முதல்ல விழிக்கக்கூடிய பறவை காடைக்குருவின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஏன் அதுக்கு காலையில் அதுக்கு சீக்கிரம் அது விழிப்பு எல்லாம் கொடுக்குறான்டா, அது அதுக்கு குடிக்கக்கூடிய தண்ணியில இருந்து உண்ணக்கூடிய உணவுல இருந்து கட்டி வச்சிருக்கிற கூடு வரைக்கும் பரிசுத்தத்தை பார்க்குமா, சுத்தத்தை பார்க்குமா. அவங்க வச்சிருக்கிற வீட்டுல என்ன செய்வாங்களா, முன் வரவேற்பு வேற இருக்குமா. இந்த தூக்கணாங்குருவின்னு ஒன்று தொங்கும் இல்லையா, அதை எடுத்து பிரிச்சு பார்த்தோம்டா அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட இன்ஜினியரும் அதை கட்ட முடியாது. அந்த 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 நூல்களை வச்சு எப்படி சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர். அப்ப நம்ம அதுதான் முதல்ல முழிக்குமா. அப்ப அந்த காக்காயெல்லாம் நம்ம வீட்டுல கத்துச்சுண்டா நம்ம சொல்லுவோம், அதை விரட்டி விட விருந்தாளி வந்துடும் போல சொல்லுவோமா இல்லையா. எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். அந்த காக்கா நம்மளுக்காக துவா செய்ய கத்துமா. பறவைகள் நம்மகிட்ட பேசும்போது அது பேசும், நம்மளுக்கு தெரியாது. கிளிய போட்டு அது அந்த நாக்கு தோல்ல உரிச்சு, நாக்களுடைய தோலை உரிச்சு அதுக்கு மிளகாயை கொடுத்து பேசுன்னு அதை போட்டு பாடாப்படுத்தி அது பேசுறத ரசிக்கக்கூடிய மனிதன் அது அந்த மாதிரி நம்ம தொந்தரவு கொடுத்து அது கீக்கின்னு கத்தையில வேதனையில நம்ம பதுவா செஞ்சுட்டா
அதை யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனா நாங்களும் கிளி வளர்த்தோம், எங்க வீட்டுல இருக்கிற கிளி நல்லா பேசுவோம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். பறவைகளும் தஸ்பீஹ் செய்து, மரங்களும் தஸ்பீஹ் செய்து, மரங்கள் தஸ்பீஹ் செய்வதில் தான் அல்லாஹு தஆலா மலையை இறக்குறானா. அது கேட்குமா, யா அல்லாஹ் அந்த மலையில ஒரு ரஹமத்துல குளிச்சு ரொம்ப நாளாச்சு யா அல்லாஹ், நீ மலையை தா அல்லாஹ்னு கேட்ட உடனே தான் அது மலையை இறக்குறான். அந்த மரம் குளிக்க அந்த தண்ணியை கொண்டுதான் மனிதன் என்ன செஞ்சுறான், சுகமான வாழ்க்கை வாழ்றான். அந்த தண்ணியை குடிக்கக்கூடிய மனிதன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றானா, என்னைய புகழ்றானா, அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை மறந்த நிலை இல்லாம அல்லாஹ்வை நினைத்த நிலையில அடுப்படியில நிக்கிறோம், நம்ம வேலைகள்ல இருக்கோம், பயணங்கள்ல போறோம், தூங்குறோம். தூக்கத்துல தூங்க போகையில கண்ணை மூட போறோமா, ஒரு திக்கு அதோட தூங்கி காலைல முழிக்கும் போது என்ன செய்ய, பகலா இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி, முழிக்கும் போது அதே சிந்தனையில முழிச்சிட்டா தூக்கமெல்லாம் இபாதத், தூக்கமெல்லாம் இபாதத். மற்ற பேச்சுக்களை பேசிக்கிட்டு, மற்ற டிவிகளை பார்த்துக்கிட்டு, போன்களை பார்த்துட்டு நம்ம தூங்கணும்னா, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போனை தூக்கி வச்சுட்டு அஸ்தபில்லாஹ் ஓதிக்கிட்டு நான் தூங்குறேன். அப்படி இல்லாம கூடுமான வரைக்கும் நம்ம மார்க்கத்துடைய மாவுல நம்ம வீட்டுகளுக்குள்ள சின்ன சீராறுகளுக்குள்ள தஸ்பீகோட கொண்டு வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய விதியை மாற்றும் சக்தி எதுக்கு கொடுத்துருக்கான், தஸ்பீஹ் கொடுத்துருக்கான். அதுக்கு ஒரு பெரிய சான்றிதழ் நம்ம எல்லாரும் எப்பவும் ஓதக்கூடிய ஒரு தஸ்பீஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். விதியை மாற்றும் தஸ்பீஹ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் வயிற்றுக்குள்ள அடைக்கணுங்கிறது விதி, அல்லாஹ் எழுதின விதி. அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவங்க கேட்ட இந்த தஸ்பீஹை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த பாவத்தை மன்னிச்சு அவங்க திரும்பவும் கரைக்கு கொண்டு வந்தது தஸ்பீஹுடைய வலிமை தானே. இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க, சக்சஸ் ஆச்சு. நானும் தானே ஓதுறேன், எவ்வளவு நாளாக ஓதிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, எனக்கு சக்சஸே ஆகலை. காரணம் நம்மகிட்ட ஈமான் வலி இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாலும் எப்படி அவங்க மீன் வயிற்றுக்குள்ள கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே, எவ்வளவு பெரிய மீனாக இருந்திருந்தாலும் அந்த மீனுக்குள்ள அவங்க எப்படி படுத்திருந்திருப்பாங்க. யாருமே செய்யாத இடம், யாருமே செய்ய முடியாத இடத்துல ஒரு நபி சஜதா செஞ்சிருக்காங்கண்டா. அந்த இடம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மீனுடைய ஈரல். அந்த ஈரல் தான் நாளைக்கு நம்மளுக்கு சொர்க்கத்து முதல் உணவு. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்மளுக்கு அப்படி எல்லாம் தர்றான தக்தீரையே மாத்தி வைக்கக்கூடிய வலிமை அந்த கலிமாவுக்கு இருக்கு இல்லையா, அந்த தஸ்பீஹ் இருக்கு இல்லையா. சுப்ஹான நம்ம ஓதும் போதே முதல்ல அது சுப்ஹான தானே ஆரம்பிக்குது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்ப நம்ம அதை திரும்ப நம்ம ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்மளும் கூட்டாக ஓதுறோம், உட்காந்து ஓதிட்டு என்ன செய்யறோம், அந்த நிமிஷமே நம்மளுக்கு நடக்கணும்னு நினைக்கிறோம். 1,25,000 தடவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளைக்கு ஒன்று ஓதுனதாக வரலாறு சொல்றாங்க. நம்ம ஒரு மஜ்லிஸாக இருந்து நூறானியமாக தெளிவாக தூக்க அசதி இல்லாம இப்ப நம்ம ஸலவாத்து ஓதும்போது கொட்டாவி வராது தெரியுமா. முன்னாடிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஓதுனா கொட்டாவி போயிரும்ங்கிறாங்க. சஹாபாக்கள் வாழ்ந்திருக்காங்க, சஹாபா பெண்மணிகள் வாழ்ந்திருக்காங்க. இப்ப ஏமா நம்மளுக்கு கொட்டாவி வருது ஸலவாத்துல? ஸலவாத்து ஓதும் போது கொட்டாவி வருது. அதிகமான கோபம் வரும்போது, அதிகமான கொட்டாவி வரும்போது ஸலவாத்து ஓதிட்டா அந்த கொட்டாவி குறைஞ்சிரும். இன்னைக்கு அல்லாஹ் நம்ம அனைவரையும் நம்மளுடைய ஈமானை செக் பண்ணி பார்க்கணுமா. எந்தெந்த நேரத்துல அமல் செய்யும் போது தஹஜ்ஜுடைய தொழுகையில ஒரு மனிதருக்கு கொட்டாவி வராட்ட அன்றைய நாளை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்கிடுவானா, சைத்தானுடைய தூண்டுதல் இல்லாம. நம்ம அதெல்லாம் பாக்குறதுதான் இல்லை. தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சிட்டேன், தொழுதுட்டேன், அவ்வளவுதான். அதை 10 பேருக்கு சொன்னாதான் எனக்கு சரியாகவும் இருக்கும். நான் தஹஜ்ஜு தொழுது நம்ம யாருக்காக எந்திரிச்சோம், யாருக்காக தொழுகிறோம்? ஏன் ரப்பு இன்னியார் இந்த நேரத்துல என்னை எழுப்பி விடுறானே, அசதியை நம்ம தூங்க போடாம இந்த நேரம் உனக்கு நான் உனக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் தர்றேன், நீ எந்திரிச்சு வாங்கு. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனதில் பதிய வைப்போம். நம்ம தக்தீரை மாத்தி வைக்கக்கூடிய வலிமை தஸ்பீஹ்ல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.
அல்ல என்ன சொல்றான், இந்த லாயிலாக இல்லான்ட்டு சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அவர் ஓதாம மட்டும் இருந்தா மீன் வயிற்றிலேயே அவர் இருந்திருப்பாருங்கிறான் அல்லாஹ். அது ஓதாம மட்டும் இருந்திருந்தாங்கண்டா மீன் வயிற்றிலேயே இருந்திருப்பாங்க. அப்ப நாம இன்ஷா அல்லாஹ் அந்த தஸ்பீ நம்ம அது மட்டும் இல்லை, தஸ்பீஹ் நம்ம தஸ்பீண்டா என்ன, தம்ஜீதுண்டா என்ன, தஹ்லீம்டா என்ன, நம்ம வாரம் நம்ம 2 வாரம் 3 வாரமா அதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம தஸ்பீஹ்ண்டாலே சுபஹானல்லான்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே தஸ்பீஹில் தான் வரும். அல்ஹம்துலில்லாஹ்னு வர்றதெல்லாம் புகழ்ல தான் வரும். அல்லாஹ் அக்பர் வர்றதெல்லாம் தக்பீர்ல தான் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ் தமிழில தான் வரும். அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாட்ட நெருங்கும் போது யா அல்லாஹ் என்னுடைய காரியத்தை இதை நிறைவேற்றி தருவாயாக யா அல்லான்னு சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அதை தவிர வேற பெரிய வார்த்தை இல்லை. அதோட யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என் காரியத்தை நிறைவேற்றி கூடிய அல்லாஹ். அந்த காரியம் நிறைவேறிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். சாதாரண சோறள்ளி வாயில வைக்கையில கூட பிஸ்மில்லா வாழா பறக்கத்தில்லாயின்னு சொல்லி ஒரு அம்மா ஒருத்தர் அவங்களோட போய் நான் நோம்பு திறக்கக்கூடிய பாக்கியத்தை திங்கக்கிழமை எனக்கு தந்தான். அவங்களோட நோம்பு திறக்க உட்காந்துருக்கோம். அவங்க பெருச்சம்பளத்தை வாயில வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நோம்பு திறக்கையில் அந்த சுண்ணத்தை கடைபிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நாடணும் இன்ஷா அல்லாஹ். பேரிச்சம்பழத்தை வாயில வைக்கும்போது துவாவெல்லாம் ஓதிட்டாங்க. சரி சொல்கிறாங்க சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லான்னு 3 தடவை. ரொம்ப அது எப்படி கூப்பிட்டாங்கண்டா, பலகீனமான முடியாம காய்ச்சல் இதில் ரொம்ப அகப்பட்டு இருக்கல கூப்பிடுவாங்க இல்லையா, அப்படி கூப்பிட்டுட்டு அப்புறம் பிஸ்மில்லா சொல்லி அந்த பேரிச்சம்பழத்தை வாயில வச்சாங்க. அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தா நாங்களும் அதே மாதிரி வாயில வச்சுட்டோம். உங்களுக்கும் சொல்றது என்ன காரணத்துக்காக நான் சொல்றேன்டா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு யோசிங்க. நான் சொல்றதை நீங்க செய்யணும்னு உங்களை சொல்ல வரல. அந்த தாய் செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம், தண்ணி குடிச்சிட்டோம். மற்ற பண்டங்கள்லாம் இருக்கு. நம்ம தான் பொரிச்சது இல்லாம தான் நோம்பு திறக்க மாட்டோமே. வடையும் சம்சாரம் திண்டாதான் நம்ம நோம்பு திறக்கிறது. அதெல்லாம் இருக்கு பண்டம். அந்த தண்ணியை குடிச்சாங்க. குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருந்துட்டு என்னதுவா ஓதுனாங்கன்னு வாய்க்குள்ள ஓதுனா தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் 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 அலா குல்லி காலீன் அப்படின்ட்டா. இந்த வார்த்தையை அவங்க சொல்லும் போது கண்கள்ல கண்ணீர் வருதுமா. நம்ம நோம்பு திறக்கல அப்படியே நோம்பு திறந்திருக்கோம். தனிமையில இருக்கையில வேற மாதிரி திறக்கிறோம், கூட்டாக இருக்கையில வேற மாதிரி திறக்கிறோம். ஆனால் அந்த தாய் அன்னைக்கு திறக்கும் போது அப்படி திறந்தாங்க. நான் உங்களை பற்றி நான் சொல்லிட்டேன், நான் வியாழக்கிழமை பயான்ல கண்டிப்பாக சொல்லுவேம்மான்னு. தரம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயத்துக்கு சொல்லிட்டேம்மா, என் பேரை மட்டும் சொல்லாதேன்ட்டாங்க. இப்போ அந்த சொன்னா கண்ணுக்கு தண்ணி வருது. அதோட தண்ணி நாங்களும் அதை அவங்க செஞ்சதை ஈடிச்சாங்க. அப்படி தானே ஒருத்தர் செய்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறது தானே. நல்ல விஷயங்களை செய்கிறதுனால தப்பு இல்லையே. அவங்க முன்னால் செஞ்சாச்சு. செஞ்சதுக்கு பிறகு அப்போ நாங்கள் சொன்னோம் வியாழக்கிழமை இப்படி நாங்கள் நோம்பு திறப்போம்மா, இப்படி நோம்பு திறக்கும்போது நான் அவங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கமான்ட்டாங்க. கேட்டுக்கிட்டு அம்மானிதம் இல்லையா. இப்போ நோம்பு திறறாச்சு. அதுக்கு பிறகு இந்த பண்ணங்கள்லாம் எழுதிங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், ஏம்மா இது வரைக்கும் நாங்களும் நோம்பு வச்சுருக்கோம், இந்த அமலை கற்றுக்கல விட்ட இன்னைக்கு எல்லாம் ஒன்றாந்து உங்கள்கிட்ட நான் சேர்த்துருக்கேன் போல. எனக்கு வயசு 62 வந்துட்டேன். இப்போ நான் இதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு எனக்கு தந்திருக்கான். இவ்வளவு நாள் வைத்த நோன்புகள் எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு உங்க முன்னால நோன்பு திறந்தது எனக்கு ஒரு விதமான இந்த அமலை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த அறுசுவையான இந்த பேரிச்சம்பழம் எந்த இடத்துல விளைஞ்சு எவ்வளவு யாரு பணம் கொடுத்து வாங்கி எந்த மூலியமாக என்கிட்ட சேர்த்தானே அந்த அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பரிசுத்தமானவன் தானே. இந்த பேரிச்சம்பழத்தை தந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன்னு நினைச்சு நான் சொன்னேன்டா. எவ்வளவு தூரத்துக்கு அவங்க சிந்தனை போயிருக்குமா. நம்மளுக்கு அந்த சிந்தனைகள் போகுதா? ஒரு நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. சரிம்மா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீங்க, அலா குல்லி ஹாலின்னு சொன்னீங்க, கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அந்த தண்ணி போய் வயிற்றுக்குள்ள விழுகையில உனக்கு உணர்வு வரலையாம்மா? தண்ணி வயிற்றுக்குள்ள விழுகும்போது உனக்கு அந்த உணர்வு வரலையா? இந்த தண்ணி இல்லாம மவுத்தாக்கி ஹவுதல்ல தண்ணி கொடுத்தா குளிர் தண்ணி கொடுத்துருப்பான். அதுக்கு பதிலாக ஹயாத்தை வச்சு கொடுத்துருக்கேன்ல. இதை கொடுத்தா அல்ல அதை கொடுப்பேன்னு நம்பிக்கையோட நினைச்சேன். எனக்கு அழுக வந்துருமா. ஒவ்வொரு நோம்பு திறக்கையும் அழுவேம்மாங்கிறாங்க. அழுக யாரும் சொல்லி கொடுத்து நடிக்கிறதாம்மா? வருமா கண்ணீர்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அழுகிறது மாதிரி நடிக்கலாம், கண்ணீரை கொண்டு வர முடியுமா? கண்ணீர் வந்துச்சு அவங்களுக்கு, நான் பார்த்ததை சொல்றேன்.
அப்ப இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் அந்த சுபஹான் அல்லாஹ்வுடைய தர்ஜுமா தெரிஞ்சு அல்லாஹ்வை புகழும் போது அல்லாஹ்வுடைய அவன்கிட்ட நம்ம நெருங்கிருவோம், நெருங்க வைப்பான் அப்படிங்கிற உணர்வோட சுபஹான் அல்லாஹ்வை அதிகமாக நம்ம வாழ்க்கையில் சொல்லி வெற்றி அடையக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மளையும் நம் சந்ததிகளையும் ஆக்கிய அருள் புரிவானாக. நம்ம ஒரு முறை சுபஹான் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா என்ன செய்யறானா, நம்மளை சுத்தி பாதுகாப்புக்கு படைகளை அமைச்சு வச்சிடறானா. சுபஹான் அல்லாஹ் நம்ம சொல்லும் போது நம்மளை சுத்தி மலக்குமார்களுடைய படைகள் இருக்கான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற நாம. ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுடைய வியப்புகள் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மட்டும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் இல்லாம உலக மக்கள் அனைவரையும் ரப்பே ரஹ்மானே பல முசீபத்துகள் இருந்து காப்பாத்திரியா அல்லாஹ் அப்படின்னு நம்ம துவா கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். நேர்த்தி எங்கேயோ நிலநடுக்கம் நடந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் எவ்வளவு அந்த இப்ப மீடியாக்கள் படம் எடுத்து போட்டு விட்டு அவ்வளவு பேருக்குமே ஒரு அச்சத்தையும் பயத்தையும் கொடுக்குறாங்க. அந்த அச்சமும் பயமும் அல்லாஹ் மேல வேலை நம்மளுக்கு போகுதான்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. அல்லாஹ் மேல நமக்கு அந்த அச்சம் பயம் போகுதா? நம்மளை அல்லாஹ் தஆலா பேர அழகுக்குள்ள சிக்க விடாம நம்மளை இந்த அளவுக்கு அல்லாஹ் காப்பாற்றி வச்சிருக்கானே அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய வல்லமையை வல்ல ரஹ்மான்கிட்ட கேட்டு பிறகுபடுகிறவர்களாக இருப்போம். அல்லாட்ட நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை சிறந்த துவாக்கள் எவ்வளவு எல்லா துவாவுமே அல்லாட்ட அல்லாஹ் 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 அல்லான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலே துவா தான். அதே நேரத்தில் அவனை அலங்காரப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் உள்ள எழுத்துக்கள், அந்த 99 எழுத்துக்களை நம்ம மனனம் செஞ்சு அதை கொண்டு அல்லாட்டையா அல்ல எனக்கு வெற்றியை கொடு. வெற்றி என்பது காசு பணத்தை கொண்டு சொத்து சொகத்தை கொண்டு நகை பணத்தை அந்த நகையுடைய மாகுலை கொண்டு வீடு வாசலை கொண்டு வெற்றி இல்லைம்மா. எல்லாமே துனியாவில் நம்ம போட்டுட்டு பெறப்படக்கூடியவர்கள் தான். நம்ம கொண்டு போகிறது 15 மீட்டர் துணி பெண்களுக்கு. அந்த கண்ணியமாக நம்மளை கவனம் செய்யக்கூடிய ஆட்கள் வேணும். நம்மளுடைய ஜனாசாவை கண்ணியமான முறையில் எனக்கு கவனிடுறதுக்கு ஆள் கூடியாலான்னு அல்லாட கேட்கணும். எப்படி வச்சிருக்கேன்னு தெரியாதே, அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லை. அப்ப அந்த கண்ணியம் அதுதான் நம்ம கொண்டு போறது. கபன் துணி மட்டும்தான் நம்மளை போறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கிறதுனால அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி அனுப்புறான். அப்படிப்பட்ட கண்ணியமுள்ள ரப்புக்கு நம்ம அல்லாட்ட அனுதினமும் நம்மளுடைய கேட்கக்கூடிய துவாக்களை, நம்ம செய்யக்கூடிய அமல்களை, நம்ம ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துல செய்யக்கூடிய சஜதாக்களை எல்லாத்தையும் ரப்பே ரஹ்மானே நீ பொருந்தி கொள்வாய். இதற்கு எனக்கு நீ விடையளிச்சிரியா அல்லாஹ். பெரிய பெரிய மேதைகள்லாம் என்னன்னு கேட்டாங்க, யா அல்லாஹ் எங்கள் பாவம் மன்னிக்கப்படுவதை நாங்க இப்பவே பார்க்கணும்டாங்க. மன்னிச்சிரு நாங்க மக்தா போகல, பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில நான் மக்தாகணும்னு கேட்டாங்க. ஒரு பாவம் கூட மன்னிக்கப்படாத நிலையில எனக்கு மரணத்தை தந்துராதன்னு கேட்டாங்க. இதெல்லாம் வழிகாட்டல் தானே நம்மளுக்கு. நாமளும் இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளவோ அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. பேசுறோம் பேச்சு வார்த்தைகள்ல எத்தனை பாவங்கள், நடையில எவ்வளவு பாவங்கள், நம்ம அமர்றதில்ல எந்திரிக்கிறதுல பேசி எல்லா இடத்துலையும். முன்னாடிலாம் பாவம் செய்யறதுக்கு வெளியில போகணும்னு இருக்கு. இப்ப நம்ம பொய் பேசுறதுக்கெல்லாம் வெளியே போகவே தேவையில்லை. என்ன செய்யறோம்? போன்ல வீட்டுக்குள்ள இருந்தே அழகா போய் பேசுவோம். நவுது பில்லாஹி மின்ஹா. அல் கிதுபு யுகுலுல் ஈமான், பொய் ஈமானை தின்று விடும். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம சர்வசாதாரணமா அல்லாஹ் பாதுகாக்கணும். சென்னையில இருந்துக்கிட்டு பெங்களூர்ல இருக்கேன், அது இன்னும் ஹோட்டல்ல இன்னும் மீட்டிங்ல இருக்கேன். அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல இருந்து எதை சொல்றோம்னு தெரியலையே. இது தெரிஞ்சு செய்யற பாவமா தெரியாம செய்யற பாவமா? அல்லாட்ட என்ன கேட்குறோம்? தெரிஞ்சு செய்த பாவத்தையும் தெரியாதவன் செய்த பாவத்தையும் மன்னிச்சிடியா அல்ல. ஏன்னா அவன் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க கேட்கறத கேட்டுக்கிட்டே இரு, நான் கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு அவன் கொடுப்பதையும் காட்டி கொடுக்கல, அவன் கொடுக்காததையும் காட்டி கொடுக்கல. ஆனா நம்ம அவன் கொடுத்ததை பூரா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், கொடுக்காததை பூரா பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கோம். அனுபவிச்சதுக்கெல்லாம் நன்றி செலுத்துறோமா? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனமுருகி அல்லாட்ட துவா கேட்போம். யா அல்லாஹ் கொடையாளனே, உணவளிப்பவனே, யா அல்லாஹ் உன்னை என்று எங்களுக்கு உதவி செய்யல யாருமே இல்லை.
நீ எங்களுக்கு சிறந்தவன், உன்னை தவிர யாரும் இல்லை, உலகமே எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் எனக்கு எதையுமே கொடுத்துட முடியாது. உலகம் நீ கொடுக்கிறத உலகமே சேர்ந்து தடுத்தாலும் யாராலும் தடுக்க முடியாதுங்கிற அந்த உணர்வோட இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. உங்களுக்கு தெரிஞ்ச இது வரலாற்று தான் இருந்து சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்ட்ட ஒரு நீக்குற பெண்மணி வருவாங்க. வரையிலையும் அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க ஈமான் அந்த நேரம் கொல்லாமே இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆயிஷா சித்திகா இடத்துல ஏதாவது உதவி செய்வாங்க, வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. இது பல நாள் நடந்துச்சு. கொஞ்ச நாள் சென்று அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, ஆயிஷா சித்திகா இல்லத்தலங்க, அல்லாஹ் தான் நம்மளுக்கு கொடுக்குறான் தடுக்கிறான், எல்லாமே அவன் தான், ஆனால் நீங்கள் ஏன் இதையே சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் ஒரு இடத்துல அடிமையாக இருந்தேன். அதாவது அவங்க அங்கே சூடான் நாட்டில் நான் அடிமையாக இருந்தேன், ஒரு வசதி படைத்த ஒரு மனிதன்ட்ட. அங்கே அடிமையாக இருக்கும்போது என்னுடைய நன்னடத்தைகளை பார்த்த அந்த குடும்பத்தை அடிமையிலேருந்து என்னை உரிமை விட்டுட்டாங்க. உரிமையை விட்டுட்டு நீ போண்டாங்க. எனக்கு குடும்பம்லாம் இல்லை, நான் எங்கே போகிறது, அதனால நீங்கள் என்னை உரிமை விட்டுட்டீங்க, இருந்தாலும் நான் இங்கேயே இருக்கேன், இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்மணி நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. அந்த வீட்டை அந்த கொடுத்தனத்தை சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லி என்னை என்ன செஞ்சாங்க, அதில் இருந்தோம். அடுத்த தலைமுறை உருவாச்சு. முதல் தலைமுறை போய் மறு தலைமுறை உருவாச்சு. உருவாகி இருக்கும்போது அந்த ஒரு குழந்தை கழுத்தில் கிடந்த ஒரு பொன் மாலை காணாமல் போச்சு. அப்போலாம் தோலில் அந்த வைரங்களை பதிச்சு அது ஒரு மாலையாக தானே அனுபவிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த மாலை போட்டிருந்ததுல காணாமல் போச்சு. போகவுமே என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களை தான் சந்தேகப்படுவாங்க. முதல்ல எங்க நீ எடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க சொல்ற, நான் அதை எடுத்து என்ன பண்ண போகிறேன், நான் அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு தானே இங்கே இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, அதனால தான் உங்கள் வீட்டில் இருக்கேன், இப்போ நான் அதை எடுத்து என்னமா பண்ண போகிறேன், நான் எடுக்கலைன்னு எவ்வளவோ நான் மறுத்து பார்த்தேன். ஆனால் அந்த குடும்பத்தார் என்னை கேட்காம என்ன செஞ்சாங்க, என்னுடைய துணியை எடுத்து செக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. நான் அப்போ வானத்தை அண்ணா ஈமான் இன்னும் கொள்ளலை, அந்த அம்மா இன்னும் ஈமான் கொள்ளலை. ஆனால் நான் சொல்கிறாங்க, நான் வானத்தை பார்த்து இந்த தூணே இல்லாமல் இந்த வானத்தை படைச்சு வச்சிருக்கியே, அல்லாட்ட சொல்கிறாங்க, படைச்சு வச்சிருக்கியே, இப்படிப்பட்ட ஒரு கடவுள் அல்ல நம்ம வானிலை சொல்கிறதா இருந்தால் அல்லா இருக்கான். அவங்க அந்த எண்ணத்தையெல்லாம் சொல்லாமல் சொல்கிறாங்க, ஒருவே தூணே இல்லாமல் ஒரு வானத்தை படைச்சு வச்சு அதை ஆட்சி புரியக்கூடிய இந்த அல்லாவை நான் நம்பி கேட்குறேன், என் மானத்தை காப்பாற்றி கொடுத்துரும் அப்படின்னு அல்லாட்ட கேட்டேன். எங்கிருந்தோ ஒரு கழுகு கொண்டு அந்த மாலையை கொண்டாந்து போட்டுருச்சு. அந்த கழுகு தூக்கிட்டு போயில தோலில் செஞ்சப்பட்டது, அது உணவாக்கணும் கொண்டு போச்சு. திருப்பி என்ன செஞ்சிருச்சு, அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டை பிரகாரம் அதை கொண்டாந்து போட்டுருச்சு. போட்ட பிறகு அவங்க சொன்னாங்க, உங்களை மன்னிச்சுட்டே நீங்கள் இங்கே இருங்கன்றாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் இருக்க மாட்டேன், என் பேருக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, நான் மதினா நோக்கி போகிறேன். மதினாவுக்கு வந்திருக்காங்க, மதினா நோக்கி போகிறேன். அப்போ அங்கே குடும்பத்தாருக்கு கேட்குறாங்க, மதினாவுக்கு எதுக்கு போகிறீங்க? அங்கே ஒரு இறை தூதர் வந்திருக்காங்க, கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நான் ஈமான் கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இங்கே 15-16 நாட்கள் ஆயிடுச்சு. அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா தான் அவங்க மனைவின்னு அவங்களுக்கு தெரியல. எப்படிலாம் அவங்க உறவு கொண்டாடி இருக்காங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம அவங்க பேர் மட்டும் வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அவர்களோட நம்மளும் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். இப்போ சொன்ன உடனே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, ரசூலை பார்த்து நீங்கள் ஈமான் கொள்ளணுமான்னு கேட்குறாங்க. ஆமாம். உங்களுக்கு அவங்கள தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரியும், இப்போ வர்ற நேரம் தான், இருங்க ஈமான் கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரசூலை பார்த்தாங்க, ஈமான் கொண்டுட்டாங்க. அவங்க தான் அமத்து சௌதாங்கிற கருப்பு இன பெண்மணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வேற எங்கேயும் போக வேணாமா, ஈமான் கொண்ட அந்த ஒரே காரணத்துக்கு மஸ்ஜித் நபவிய பெருக்கும் வேலையை கொடுத்தாங்க. உங்களுக்கு அவங்கள பற்றி வரலாறு தெரிஞ்சிருப்பீங்க, ஆனாலும் அவங்களுடைய முழு விவரம் தெரியறதுக்காக வேண்டி இந்த வரலாறு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த அவங்க செய்கிறாங்க, மஸ்ஜித் நபவிய பெருக்கும் அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. இப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாட்ட அந்த அம்மா கேட்குறாங்க, அமத்து சௌதாங்கிற அந்த பெண்மணி கேட்குறாங்க, அம்மா நான் இவ்வளவு நாளாக என்னுடைய வேலையில நான் எப்படியோ செஞ்சுட்டேன்,
இப்ப எனக்கு இந்த பள்ளியை சுத்தப்படுத்துற வேலையை ரசூல் எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு சுத்தப்படுத்தணும்? இப்ப தஸ்பீக்கு தான் நான் இதை கொண்டுட்டு வர்றேம்மா, என்ன சொல்லிக்கிட்டு நான் சுத்தப்படுத்தணும்? கேட்ட உடனே ஆயிஷா சித்திகார் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீங்க நபவியை சுத்தப்படுத்த உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள்மறை திருமறையை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்துருவான். நீங்க சுபஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே சுத்தம் பண்ணுங்க, சுபஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே நீங்க சுத்தப்படுத்துங்கன்ட்டாங்க. அவங்களுடைய தரஜாவை அல்லாஹ் எப்படி உயர்த்தினா தெரியுமா? அவங்களுக்கு இருந்தாங்க, பல வருடங்கள் இருந்துட்டு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இரவு நேரம் மௌத்தாகிறாங்க. இருக்கிற சகாபாக்கள் அடக்கம் பண்ணிட்டாங்க. ரசூல்லா காலையில கேட்குறாங்க, வீடு மதரஸ் இந்த அதாவது நபவி சுத்தப்படுத்தினது சவுதா சுத்தப்படுத்தின போல இல்லையே. ரசூல்லா கேட்குறாங்க, எங்க அவங்க மாதிரி இறந்துட்டாங்க, அவங்கள நல்லடக்கம் பண்ணியாச்சு, ஏன் என்கிட்ட கூப்பிடலை, நான் அவர்களுக்கு தொழுத வச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜனாசா அடக்கம் பண்ணின இடத்துல நின்று கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்ட வரலாறு எவ்வளவு பெரிய மகத்தான வரலாறு. எந்த அளவுக்கு அவங்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தினான். உயரம்ங்கிறது மற்ற விஷயங்களை கொண்டு, துனியாவுடைய விஷயத்தை கொண்டு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதுகாத்துல ஓதுங்கள் உயருங்கள் நல்லா சொல்லும் போது நம்ம எதை கொண்டு உயர போறோம்? நற்குணத்தை கொண்டா, குரானை கொண்டா, ஹதீஸை கொண்டா, தஸ்பீகை கொண்டா, சலாமை கொண்டா, சலவாத்தை கொண்டா, சலாவை கொண்டா, எதை கொண்டு நம்ம உயர போறோம்ங்கிறத ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கான். அந்த அறிதலை நம்ம அறிஞ்சு நம்ம அமல்களை சீர்படுத்தி வாழக்கூடிய வல்லமையை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம்